குழந்தைகளான யுவராஜை மேடை கழிக்கிறேன். இவருடைய வயது 10, 4ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. ஊர் சென்னை. இவருடைய தனித்திறமை பாட்டு, நடனம். வாங்க சந்தோஷ். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் உதயசங்கர் அங்கிள் புக்லேருந்து மாயக்கண்ணாடி புக்லேருந்து ஒரு கதை சொல்ல போகிறேன். பெரம்பு வைத்தியம். பெரம்பூர் நாட்டில் பெரம்புராஜான்னு ஒருத்தர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். அவர் மக்கள் எல்லாரும் அவருக்கு பயந்து இருப்பார். அவர் என்ன சொன்னார்னா, ராஜான்னா தப்பு செய்கிறாங்களோ அவங்கள பெரம்பு வச்சு அடிக்கணும், 50 இல்லாட்டி 100. அதுக்கப்புறம் மக்கள் எல்லாரும் அடிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மக்கள் எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க. ராஜான்னா பெரம்போரை சுற்றிட்டு இருந்தாங்கன்னா காவல்காரர், அதுக்கப்புறம் மந்திரி, நீதிபதிகள் இவங்கன்னா பெரம்போரை சுற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மெனு கொடுக்க வந்தால் கூட அதை தப்பாக நினச்சிக்கிட்டு அவங்க அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க பெரம்பை வச்சு. அதுக்கப்புறம் பெரம்பூர் ஒரு காடு அவங்க உருவாக்குனாங்க. பெரம்பை வேணும்காக. அதுக்கப்புறம் அவர் என்ன சத்தம் போட்டார்னா, ராஜானா தப்பு செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் பெரம்பை வச்சு அடிக்கணும். அதுக்கப்புறம் நாள் மாற ராஜானா பிடிக்கலையோ அவங்களெல்லாம் பெரம்பை வச்சு அடிக்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஸ்கூல்லையும் தபாலில் உட்காந்த பெரம்பராஜா போர் அடிச்சிச்சுன்னா அவர் 2 காவல்களை கொடுத்து யாரையாச்சும் 2 பேரை பிடிச்சிக்குவாங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் சாலையில் போன 2 பேரை பிடிச்சிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் ராஜா கேட்டாரு, இவங்க என்ன தப்பு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் காவல்கள் சொன்னாங்க, இவங்க 2 பேரும் முறைச்சு பார்த்துட்டு போனாங்க, நீங்க பார்க்க திருடமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படியா அப்படின்னு சொன்னாரு. இல்லவங்க ராஜா நாங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்க விழுந்து கும்பிட்டு தான் போனோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா நீங்க பார்த்து இருக்கீங்க, திருடன் தான் நீங்க, காவல்கள் சொன்னது உண்மை அப்படின்னு சொல்லி அவங்கள 50 பெரம்படின்னு அடிக்க சொன்னாருங்க. அதுக்கப்புறம் அவங்களும் அடிச்சாங்க. அப்புறம் இல்லவங்கராஜன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த நாயம் ஸ்கூல்லையும் நடந்துச்சு. ஒரு நாளைக்கு 2 பெரம்பை உடைச்சிருவாங்க 20 பசங்களை போட்டு. அதுக்கப்புறம் கையு, காலு, முதுகெல்லாம் வீங்கி போயிடுச்சு. அதுக்கப்புறம் சின்ன மணின்னு ஒரு பையன் கணக்கு டீச்சர் அடிச்சுட்டாங்கக்காக அவன் வீட்டுக்கு போவாம ஒரு தோட்டத்துக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் ஒரு மரத்துல அழுதுக்குன்னே தூங்கிட்டான். அதுக்கப்புறம் நைட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் 3 பேர் பேசுற மாதிரி இருந்துச்சு. அங்க போய் பார்த்தா 3 தேவதைங்க இருந்தாங்க ரக்கையோட. அதுக்கப்புறம் ஏன் அழுதுறன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க ஊர்ல பெரம்பராஜா எல்லாரையும் அடிக்கிறாங்க பெரம்பை வச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இனிமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீலகலர் தேவதை தொத்ததுக்கு அப்புறம் சின்னமணியை தொத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு இந்த கை கால் புண்ணு எல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பச்சை கலர் தேவதை தொத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு புது ட்ரெஸ்ஸு எல்லாமே கிடைச்சிச்சு. அவன் ஹாப்பியாக இருந்தான். அதுக்கப்புறம் ரெட் கலர் தேவதை ஸ்நாக்ஸு, ஜூஸு இந்த மாதிரி எல்லாம் தந்ததுக்கப்புறம் அவன் ஹாப்பியாக இருந்தான். அதுக்கப்புறம் அவன் தூங்கிட்டான். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்கன்னா, இனிமேல் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க.
அதுக்கப்புறம் அவன் தூங்கிட்டான் அந்த மரத்துல. அதுக்கப்புறம் காலையில எழுந்திரிச்சோன்னா இது கவனமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா திட்டுறாங்க, எங்க போன அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் ஸ்கூலுக்கு போக சொன்னாங்க அவங்க அம்மா. அதுக்கப்புறம் அவன் ஸ்கூலுக்கு போனான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு போனான். அதுக்கப்புறம் கரடி டீச்சர் பீரியடு, அதனால அவன் வந்து அடி வாங்கினான். அவன் சொன்னான், நேற்றே நான் அடி வாங்கிட்டேன் கத்தூரைக்கு அப்படின்னு சொன்னான். அது நேத்தா அப்படின்னு சொன்னாரு கரடி டீச்சர். அது நான் சொல்றது இன்னைக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கரடி டீச்சர் வந்து அடிக்கிறாரு கால்ல பெரம்பு வச்சு. ஆனா அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கரடி டீச்சர் வந்து அவருக்கு வலிக்குது காலு, அவனுக்கு கூஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் அவர் முதுகுல அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு தான் முதுகுல வச்சிச்சு. அதுக்கப்புறம் கரடி டீச்சர் வந்து பெரம்ப உடைச்சு தூக்கி போட்டுட்டாரு. அதுக்கப்புறம் நாடு ஃபுல்லாவே இந்த மாதிரி தான் ஆச்சு. அதுக்கப்புறம் பெரம்பு ராஜா வந்து 500 அடி பெரம்ப வச்சு அடிக்க சொன்னாரு. அதுக்கப்புறம் அவரானே தெரியாத மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஊர் பேர் வந்து பெரம்பு காடை வந்து எல்லாரும் அழிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர் பேர் வந்து அன்பூர் அப்படின்னு மாத்திட்டாங்க. தேங்க்யூ. தொடர்ந்து நம்ம குழந்தைகளுடைய நிகழ்வுகளா பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சின்ன தேநீர் இடைவேளை, அதை தொடர்ந்து சிறப்பு செய்களும் இன்னும் குழந்தைகளுடைய தனித்திறமைகளையும் நம்ம பார்க்கலாம். எழுத்தாளர்களின் படைப்புகளிலிருந்து கதை சொல்ல வராங்க ஸ்ரீகுட்டி. இவங்க வயது 12. இவங்க அம்பத்தூர்ல வசிக்கிறாங்க. சென்னையை சேர்ந்தவர். இவங்களோட தனித்திறமைகள் ஓவியம் வரைதல், சமைத்தல், சின்ன சின்ன விளையாட்டு பொருட்கள் தயாரித்தல், நடனமாடுதல். வாங்க ஸ்ரீகுட்டி. அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போறேன். இந்த கதையோட பேரு வானம் இடிஞ்சு கீழே விழுந்துருச்சு. ஒரு பெரிய காடு இருந்துச்சாம். அந்த காட்டுல ஒரு குட்டி முயல் அது தூங்குறதுக்காக இடம் தேடிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அதுக்கு அடியில் போய் அது நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு டம்முன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. உடனே அந்த முயல் திரும்பி கூட பார்க்காம வானம் இடிஞ்சு கீழே விழுந்துருச்சுன்னு கத்திக்கிட்டே ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த பக்கமா வந்த மான், என்னது வானம் இடிஞ்சு கீழே விழுந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு மானும் ஆபத்து வானம் இடிஞ்சு கீழே விழுந்துருச்சுன்னு ஓடிட்டே இருந்துச்சு. அதை பார்த்த கரடி, என்னது வானம் இடிஞ்சு கீழே விழுந்துருச்சா, ஆபத்து, காட்டை விட்டு எல்லாம் போங்க, வேற காட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அதுவும் வானம் இடிஞ்சு கீழே விழுந்துருச்சுன்னு ஓடிச்சு. அதுங்கெல்லாம் கத்திட்டு இருக்கிறத பார்த்து அந்த பக்கமாக போன குரங்கு அதுவும் வானம் இடிஞ்சு கீழே விழுந்துருச்சுன்னு கத்துச்சு. இதை பார்த்து சிங்கம், கரடி, புலி, சிறுத்தைன்னு எல்லாமே வானம் இடிஞ்சு கீழே விழுந்துருச்சுன்னு கத்திக்கிட்டே ஓட ஆரம்பிச்சிச்சு. அப்போ அந்த பக்கமாக வந்த காட்டுக்கு ராஜாவான நரி அங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டப்போ சிறுத்தை சொல்லிடுச்சு, ராஜா வானம் இடிஞ்சு கீழே விழுந்துருச்சு, வாங்க நம்ம இந்த காட்டை விட்டு ஓடி வேற காட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. உடனே என்னது வானம் இடிஞ்சு கீழே விழுந்துருச்சா, உனக்கு இதை யார் சொன்னா அப்படின்னு நரி ராஜா கேட்டாரு. அதுக்கு உடனே சிறுத்தை சொல்லிச்சு, நான் சொல்லல ராஜா, சிங்கம் தான் சொல்லிச்சு அப்படின்னு சொன்னோடனே சிங்கம் சொல்லிச்சு, நான் சொல்ல ராஜா, இந்த கரடி தான் சொல்லிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. கரடி உடனே நான் சொல்ல ராஜான்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு விலங்குகளாக ஒவ்வொருத்தர் மேலே பழியை போட்டு கடைசியாக முயல் கிட்ட வந்தாங்க. நீயா சொன்ன வானம் இடிஞ்சு கீழே விழுந்துருச்சுன்னு கேட்கும் போது, ஆமாம் ராஜா, நான் தான் சொன்னேன் வானம் இடிஞ்சு கீழே விழுந்துருச்சு. நான் தூங்கிட்டு இருந்தேன்னா அப்போ திடீர்னு டம்முன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அப்போ தான் ராஜா வானம் இடிஞ்சு கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொன்னோடனே ராஜா சொன்னார், சரி வானம் இடிஞ்சு கீழே விழுந்துச்சுன்னு சொன்னியே, அந்த இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போய் காமி அப்படின்ற மாதிரி சொன்னோடனே வேகமாக அந்த முயல் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு
காட்டில் அது தூங்கிட்டு இருந்த அந்த மரத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போச்சு. ராஜா இங்கே தான் இந்த சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மறுபடியும் டம்முன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அதை கேட்ட உடனே ராஜா பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் வானம் இடிஞ்சு கீழே விழுந்துச்சு, வாங்க வாங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி முயல் சொல்லுச்சு. உடனே நரி சொல்லுச்சு, எங்கே வானம் இடிஞ்சு கீழே விழுந்திருக்கு, ஒரு மாம்பழம் தான் கீழே விழுந்திருக்கு, இதை பார்த்தா நீ வானம் இடிஞ்சு கீழே விழுந்துச்சுன்னு சொன்ன அப்படின்னு சொல்லனே என்னை மனுஷருங்க ராஜா, நான் சரியாக பார்க்கல அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ராஜா சொன்னிச்சு, எல்லாத்தையும் சிந்திச்சு ஆராய்ந்து பார்க்கணும், எதையும் பார்க்காம எல்லார்கிட்டையும் சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே சரி ராஜா, நான் இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு நரி சொல்லிச்சு, இப்போல்லாம் இந்த மனுஷங்க ட்விட்டர், ஸ்னாப்ஷாட், இன்ஸ்டாகிராம் போன்ற இதுலலாம் பொய்களை பரப்பிட்டு இருக்காங்க. அது மாதிரி நம்மளும் எதையும் பார்க்காம கேட்காம எதையும் சொல்லக்கூடாது அப்படின்னு நரி சொல்லுச்சு. நன்றி. அடுத்ததாக குழந்தை பாடல் பாட வராங்க மா சிவானி ஸ்ரீ. இவருக்கு வயது 12, 7ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. சென்னையை சேர்ந்தவங்க. இவருடைய தனித்திறமைகள் பாடல் பாடுதல், ஓவியம் வரைதல். வாங்க சிவானி ஸ்ரீ. நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன், நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன், உன்னை உயர்வை புகழ விரும்பிடும், உன்னை உயர்வை புகழ விரும்பிடும், என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன், நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன், மிடிமையும் அச்சமும் மேவி என் நெஞ்சில், மிடிமையும் அச்சமும் மேவி என் நெஞ்சில், குடிமை புகுந்தன கொன்றவை போக்கென்று நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன், தன் செயல் எண்ணி தவிர்ப்பது தீர்ந்திங்கு, நின் செயல் செய்து நிறைவு பெறும் வண்ணம் நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன், துன்பமினி இல்லை சோர்வில்லை, சோர்வில்லை தோற்பில்லை, நல்லது தீயது நாம் அறியோம், நாம் அறியோம், நாம் அறியோம், அன்பு நிறையில் அறங்கள் வளர்த்திட நல்லது நாட்டுக தீமையை ஓட்டுக, நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன், நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன், பொன்னை உயர்வை புகழ விரும்பிடும், பொன்னை உயர்வை புகழ விரும்பிடும், என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். நன்றி, வணக்கம். சிவானி ஸ்ரீ. அடுத்த நிகழ்வு நான் வாசித்த கதைகள் என்ற தலைப்பில் நம்முடன் சிறப்புரை வழங்க இளம் எழுத்தாளர் ரமணி அக்கா வராங்க. அவங்கள பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாமா? 15 வயதாகும் ரமணி அக்கா தன்னுடைய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதியிருக்காங்க. சென்னை ராமாபுரத்தில் உள்ள செவ்வந்தி மெட்ரிக் பள்ளியில் படிக்கிறாங்க.
10 வயதாக இருக்கும்போது இவங்களோட முதல் கதை குட்டி பேய் பங்கா பஞ்சு மிட்டாய் என்ற இதழில் வெளிவந்தது. 6ஆம் வகுப்பு படிக்கும்போது யாருக்கு தைக்க தெரியும் என்ற சிறுகதை புத்தகம் எழுதியிருக்காங்க. இதை வானம் பதிப்பகம் வெளியிட்டது. இந்த புத்தகத்தில் உள்ள பூக்களின் நகரம் என்ற கதை மகாராஷ்டிரா அரசின் தமிழ் பாட பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளது. 9ஆம் வகுப்பு படிக்கும்போது என் பெயர் வேனில் என்ற நாவல் எழுதியிருக்காங்க. 2 பூனைக்குட்டிகள் என்ற புத்தகத்தினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்திருக்காங்க. பரதநாட்டியம், கதை சொல்லுதல், சிறார் நாடகங்கள், வாசிப்பு ஆகியவற்றில் ஆர்வமுடன் இயங்கி வராங்க. வானம் ரமணி என்ற யூடியூப் பக்கத்தில் 2020 2021 வரை கதைகள் சொல்லி இருக்காங்க. தேன்சிட்டு என்ற சிறார் மாத இதழை கொரோனா காலத்தில் துவங்கி நடத்தி வராங்க. தற்போது இதழில் நடத்த முடியாமல் போனதால் தேன்சிட்டு இதழில் வந்த குழந்தைகளின் கதைகளை 2 பாகங்களாக தொகுத்து தேன்சிட்டு கதைகள் என்ற புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க. வேறு வேறு பதிப்பகங்கள் வெளியிட்ட சிறார் கதை தொகுப்புகளில் கதைகள் எழுதி இருக்கிறாங்க. ரமணி அக்கா முதலில் வாசித்தவை உதயசங்கர் தாத்தாவின் கதைகள். தாத்தாவின் வழிகாட்டுதலின் இவருடைய வாசிப்பும் கதை எழுதுவதும் வழக்கமாகியுள்ளது. வாங்க ரமணி அக்கா. சிறார்களுக்கு வாழ்த்துக்கள். இது வரைக்கும் கதை சொல்லி பாட்டு பாடி டான்ஸ் ஆன பசங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணீங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இதுக்கப்புறம் கதை சொல்ல போகிற பசங்களுக்கும் வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாருக்கும் புத்தகம் படிக்க பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி நான் வாசித்து எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகங்களை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கதையோட ஆரம்பிக்கலாமா? ஒரு காட்டில் அள்ளிக்குளம்னு ஒரு குளம் இருந்துச்சான். அந்த குளத்து நிறைய தாமரை, ஆகாய தாமரை, நிறைய விதமான செடிகள்லாம் இருக்கும். குளத்தை சுற்றி நிறைய விதமான பறவைகளும் இருக்கும். கொக்கு, நாரை, அதுக்கப்புறம் நீர்க்கோழி, நீர்க்காகம், இந்த மாதிரி நிறைய விதமான பறவைகள் இருக்கும். அன்னைக்கு சரியான மழை, குளமே நிரம்பி வழியுது. எல்லா பறவைகளும் குளத்தை சுற்றி நிற்கிது. எதுக்கு நிற்கிது தெரியுமா? குளத்துலேருந்து மீன்கள்லாம் வெளியே வரும்ல, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு நின்றுட்டே இருக்குது. அப்போ கொக்கெல்லாம் அந்த தாமரையோட இலை இருக்கணும், அது மேலெல்லாம் நடந்து போய் கொக்கு வருதா வந்தோடனே லவக்குன்னு பிடிச்சிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த குளத்தை சுற்றி நிறைய தவளைகள்லாம் நின்று கூடி பேசிக்கிட்டு இருக்குது. அப்போ அங்கே ஒரு குட்டி தவளை இருக்கு. அந்த தவளை என்ன பண்ணுது, அங்கேயும் இங்கேயும் குதிச்சு எல்லார்ட்டையும் போய் மகிழ்ச்சி 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 அப்படின்னு சொல்லுது. அந்த தவளை இருக்கிற குஷியை பார்த்துட்டு பெரிய தவளை, சின்ன தவளை, பெரிய தவளை எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது, அங்கங்க குதிச்சு மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சின்னு சொல்லிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்த்து அங்க நிறைய கொக்கு நின்றுட்டு இருந்துச்சுல, எல்லா கொக்கும் சேர்ந்து மகிழ்ச்சி 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 அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அந்த கொக்கு சொல்றத பார்த்து அந்த குளத்துல இருக்கிற தாமரை பூவெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. என்ன சொல்லிச்சு எல்லாம் சேர்ந்து? மகிழ்ச்சி 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 அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த குளத்தை சுத்தி நிறைய தென்னை மரம்லாம் இருக்கும். இதெல்லாம் சொல்றத பார்த்து தென்னை மரம் என்ன சொல்லுச்சு? மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு ஒரு சத்தம். என்ன வரும்? பாம்பு, சாரப்பாம்பு நிக்குது. பறவை எல்லாம் பறந்து போயிருச்சு. தவளை எல்லாம் உள்ள குதிச்சிருச்சு. அந்த குட்டி தவளை இருந்துச்சுல, அது மட்டும் நின்றுட்டு மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு குதிச்சுக்கிட்டு இருக்குது. அது பாம்பு வந்ததையே பார்க்கல. பாம்பு அந்த தவளை கிட்ட அப்படின்னுச்சு. தவளை இப்படி திரும்பி பார்த்துச்சு. பாம்பு கொஞ்ச நேரம் அமைதியா நின்னுச்சு. தவளை பாம்பை பார்க்குது, பாம்பு தவளையை பார்த்துட்டே இருக்கு. திடீர்னு பாம்பு தலையை தூக்கி மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு சொன்னோடனே தவளை பயந்து தண்ணிக்குள்ள குதிச்சிருச்சு. இந்த கதை பிடிச்சிருக்கா அவங்க எல்லாருக்கும்? நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இந்த கதை எழுதுனது யாரு தெரியுமா? இந்த கதை எழுதுனது உதயசங்கர் தாத்தா தான். இப்போ நான் எனக்கு பிடிச்ச புத்தகங்களை பற்றி சொல்லட்டா? பொதுவாக சில்ட்ரன் லிட்ரேச்சரில் நிறைய விதமான ஜானர் இருக்குது. அந்த ஜானரில் ஒரு ஜானர்லையும் நான் படித்த புத்தகங்களே அதில் எனக்கு பிடிச்ச புத்தகங்களை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன். உதயசங்கர் தாத்தா வரிசையாக ஒரு 4-5 புத்தகங்கள் எழுதினாங்க. ஆதனின் பொம்மை, புலிகொகை மர்மம், பரம்பின் பாரி, பீம்பெத்கா, இது மாதிரி நிறைய புத்தகங்கள் எழுதினாங்க. இதெல்லாம் நம்மளோட பண்டைய வரலாற்று சொல்ற கதைகளா இருக்கும்.
இந்த புத்தகங்கள்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வந்து கான்டெம்பரரி ஃபிக்ஷன் அப்படின்னு ஒரு சார்ம் இருக்கு. அதில் வந்துட்டு கயிறு, நீலப்பூ போன்ற புத்தகங்கள்லாம் இருக்குது. அது வந்து விஷ்ணுபுரம் சரவணன் மாமா எழுதுனது. கான்டெம்பரரி ஃபிக்ஷன்றது தற்காலத்தில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி வந்துட்டு அந்த புத்தகங்களில் பேசுகிறது தான். நீலப்பூ புத்தகம் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். அடுத்து வந்து சில ஜானர்கள் இருக்குது. அதில் வந்து இது வரைக்கும் தமிழ் சிறார் இலக்கியத்தில் வந்து அதில் புத்தகங்கள் வந்து ரொம்பவே குறைவாகவே இருக்குது. எடுத்துக்காட்டாக வந்து காமிக்ஸ் சொல்லலாம். காமிக்ஸ் வந்து அதிகமான புத்தகங்களை பார்க்கவே முடியறதில்லை. அதே மாதிரி ஹாரர்லேயும் அப்படிதான். நம்ம வந்து பேய் பிசாசு இல்லைன்னு சொல்கிறோம், அது வந்து சயின்ஸ் படி அது உண்மைதான். ஆனால் வந்துட்டு அப்படி ஒரு ஜானர் இருக்குது. அதில் வந்து இது வரைக்கும் புத்தகங்களே வந்ததில்லை தமிழில். அதே மாதிரி வந்துட்டு ஃபேண்டசி கதைகள் தான் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்குது. நம்ம முக்கால்வாசி எழுதுறவங்க எல்லாருமே வந்து ஃபேண்டசி கதைகளாக தான் வருது. இப்போ வந்துட்டு யதார்த்த கதைகள் தான் நமக்கு அதிகமாக தேவைப்படுது. அதே மாதிரி இப்போது நான் வந்து இப்போ படிக்கிற புத்தகங்களில் நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னென்னா, திரும்பி திரும்பி வந்துட்டு ஒரே கதைகளே வர்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ ஒரு கதை படிச்சுட்டு இருக்கோன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சுவாரஸ்யமாக பார்க்கணும்ல. ஆனால் வந்துட்டு இப்போ படிக்கிற நிறையா புத்தகங்களில் வந்துட்டு இப்போ வருதுன்னா அடுத்து வந்து இதான் நடக்க போகுது அப்படின்னு தெரிகிற மாதிரியே இருக்குது. அதே மாதிரி மொழிபெயர்ப்பு கதைகள் வந்து அதிகமாயிருச்சு. இப்போ வந்து எல்லாரும் தானே எழுதுகிற கதைகளை குறைச்சிட்டு மொழிபெயர்ப்பு கதைகள் தான் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கு தமிழில். அடுத்ததான் வந்துட்டு நான் ஃபிக்ஷனில் பார்த்தோன்னா ஆட்டோபயோகிராஃபி, டைரி, லெட்டர் ஃபார்மேட் இதெல்லாம் வந்து ஆங்கிலத்தில் நிறைய விதமான புத்தகங்கள் இருக்குது. ஆனால் தமிழில் இந்த மாதிரி புத்தகங்களே கிடையாது. பயோகிராஃபினா மட்டும் இருக்குது. நிறையா லீடர்களை பற்றி எழுதியிருக்கு, அலைவல்கரை பற்றி எழுதியிருக்காங்க. சுகுமாரன் தாத்தா கூட பெரியாரை பற்றிலாம் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்குது. ஆனால் வந்துட்டு ஆட்டோபயோகிராஃபி வந்து தமிழில் கிடையாது. அதே மாதிரி டைரி வடிவத்தில் புத்தகங்கள் நம்மகிட்ட கிடையாது. டைரி ஃபார்மேட்டில் எந்த புத்தகமே கிடையாது. ஆங்கிலத்தில் வந்து ஆனி ஃப்ராங்கோட டைரி இருக்குது. அது வந்து அவங்க வந்து ஜூவை சேர்ந்தவங்க. ஹிட்லர் வந்து ஜூயிஸ் பீப்புள் எல்லாம் பிடிச்சி வச்சிருந்தப்போ ஹிட்லரோட கேம்ப்ல இருந்து அந்த பொண்ணு எழுதின டைரி அது. அதே மாதிரி புத்தகங்கள் தமிழில் வந்து டைரியில் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி லெட்டர் ஃபார்மேட்டில் வந்து ஜவஹர்லால் நேருவோட புத்தகம் ஒன்று இருக்குது. அது லெட்டர் ஃப்ரம் எ ஃபாதர் டு ஹிஸ் டாட்டர்னு. அது வந்து ஜவஹர்லால் நேரு அகமதாபாத்தில் ஜெயிலில் இருந்தார். அப்போ வந்து அவங்களோட பொண்ணு இந்திரா காந்தி மைசூரில் இருந்தாங்க. அப்போ வந்துட்டு அவர் ஜெயிலேருந்து இந்திரா காந்திக்கு எழுதின லெட்டர் எல்லாம் தான் அந்த புத்தகத்தில் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20 லெட்டரு. இப்போ வந்துட்டு ஒரு அப்பா ஒரு பொண்ணுக்கு லெட்டர் எழுதினாருன்னா அது வந்து சாதாரணமாக வந்து வீட்டில எல்லாம் எப்படி இருக்காங்க அந்த மாதிரி லெட்டர் இருக்கும்னு நினச்சிட்டுனா அது படித்தேன் நான் அதை. ஆனால் அந்த லெட்டர் எல்லாமே வந்துட்டு எப்படி இருக்குன்னா, நேரு வந்துட்டு 20 லெட்டர்லையே கிட்டத்தட்ட எல்லா விஷயங்கள்லையும் இந்திரா காந்திக்கு சொல்லி கொடுத்துட்றாரு. பூமி வந்து எப்படி தோணுச்சுன்றதுல ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் மனிதர்கள் எப்படி தோணுனாங்க, பூமியில் முதல்ல உயிர் எப்படி உருவாச்சு, மொழி எப்படி தோணுச்சு, நாகரிகம் எப்படி தோணுச்சு, அப்புறம் மதங்கள் எப்படி உருவாச்சு, இப்போ அரசியல் வந்து எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்துட்டு நேரு அந்த லெட்டரில் சொல்லிடுறாரு. அந்த புத்தகத்தை படிச்சுட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ படித்த வந்து ஒரு பிரதமர் இப்போ இல்லையே அப்படின்னு ரொம்ப கவலையாகவும் இருந்துச்சு. அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த புத்தகம் படிக்க. அதே மாதிரி அடுத்து வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் புத்தகங்களும் தமிழில் கம்மியாக தான் இருக்குது. ஆங்கிலத்தில் வந்து 80 நாட்களில் உலகை சுற்றின்னு ஒரு புத்தகம் இருக்குது. அதுக்கப்புறம் 100,000 லீக்ஸ் அண்டர் த சீ அப்படின்ற புத்தகங்கள், சயின்ஸ் ஃபிக்ஷன் நிறைய புத்தகங்கள் இருக்குது. ஆனால் தமிழில் வந்துட்டு ரொம்ப குறைவான புத்தகங்கள் தான் இருக்குது. அதில் நான் படித்தது வந்து ஆரம்ப அதிசயம் அப்படின்ற புத்தகம். அது வந்து காசிராஜன் மாமா எழுதினது. அந்த புத்தகம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அடுத்ததாக வந்துட்டு அரசியல் கதைகள் வந்துட்டு தமிழில் மெயினாக எழுதினது உதயசங்கர் தாத்தா தான். மாயா கண்ணாடி, அண்டாமலை போன்ற புத்தகங்கள் எல்லாமே வந்து அரசியல் கதைகள் தான். இப்போ ஒரு 7வது வரைக்கும் வந்து படிக்கிறப்ப அதெல்லாம் காமெடி கதைகள் மாதிரி தெரியும். ஆனால் 7வதுக்கு அப்புறம் படிக்கிறப்ப தான் அதில் இருக்கிற வந்து அரசியல் புரியும். அரசியல் கதைகள் வந்து தேவைதான். ஆனால் அரசியல் வந்து திரிச்சு அந்த கதைகளில் கொண்டு வர வேணாம். அப்படியே கதையோட போக்கிலேயே அரசியலையும் வந்து இருக்கிற மாதிரி புத்தகங்கள் இப்போ தேவை. அடுத்தது வந்து செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஜானர் இருக்குது. அது வந்து ஆங்கிலத்தில் நிறையா இருக்குது. தமிழில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு புத்தகம் வந்து சூப்பர் சிவா அப்படின்ற புத்தகம். அது வந்து சுகுமாரன் தாத்தா அவங்க எழுதினது. செல்ஃப் ஹெல்ப் புத்தகம் வந்து நமக்கே வந்துட்டு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் புத்தகங்கள் மாதிரி. சூப்பர் சிவா புத்தகத்தில் ஒரு பையன் இருப்பான். அவங்க ஸ்கூலில் வந்து அவன் ஸ்போர்ட்ஸில் இருப்பான். ஃபஸ்ட்டு அவனுக்கு வராது, அப்புறம் கொஞ்சமாக அவனே ட்ரை பண்ணி வர வச்சு கடைசியில் காம்படிஷனில் வந்து ஜெயிப்பான். ஸோ அந்த புத்தகம் படிச்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், நம்மளாலேயும் சாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி. இதுதான் செல்ஃப் ஹெல்ப் புத்தகங்கள். இதுவும் வந்து தமிழில் அதிகமாக கிடையாது. அதுக்கப்புறம் வந்துட்டு உதயசங்கர் தாத்தா வந்து கிட்டத்தட்ட எல்லா ஜானர்லேயுமே இந்த புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அது வந்துட்டு
ஃபிக்ஷனாக இருக்கட்டும், ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷனாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட எல்லா ஜானர்லேயுமே வந்துட்டு டச் பண்ணி எழுதிட்டு இருக்கிறது உதயசங்கர் தாத்தா தான். அதுக்கப்புறம் இப்போ ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, இப்போ வந்து குழந்தைகளுக்காக குழந்தைகளே நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தாத்தா சொன்ன மாதிரி அபிமன்யு, ஆயு மனிதர்கள் எழுதின அபிமன்யு, அப்புறம் அபிநயா, சூடாமணி, ஏஞ்சல், மீனா, முதல்வன், நிவேதிதா, ரமணா, ஸ்ரீராம், அப்படி நிறைய சிறார் எழுதாளர்கள் வந்து இப்போ வந்துட்டாங்க. இதில் வந்துட்டு ரமணாவோட புத்தகத்தில் நீலதேவதை ஒரு புத்தகம் இருக்குது. அதில் வந்துட்டு இயற்கை இளவரசன் ஒரு கதை, சின்ன கதை தான். ஒரு இளவரசன் இருப்பான். அவங்க வந்து அவன் ராஜ்யத்தில் சுற்றி தென்னந்தோப்பு வச்சுருப்பாங்க, அவங்க அரண்மனையை சுற்றி. அப்போ வந்துட்டு என்ன ஆகும்னா, அவன் தோட்டத்தில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு தென்னை மரம் வந்து அங்கங்கே காயமாக இருக்கும். தென்னை மரம் இவன்கிட்ட பேசும், நான் பயப்படாத, நான் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ட்டு. இவன் வந்துட்டு என்னது அப்படின்னு கேட்பான். உடனே சொல்லும், இந்த மாதிரி இப்போ எல்லாரும் மரங்களை வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, நீ எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு சொன்ன உடனே இளவரசன் என்ன சொல்லுவான், சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து மரம் வெட்டுறவங்களை எதிர்த்து போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவான். எல்லாரும் சேர்ந்து போராடுறப்ப கடைசியில் பார்த்தா இளவரசனோட அப்பா ராஜா இருப்பார்ல, அவர் தான் வந்துட்டு மரத்தை வெட்டுறதுக்கெல்லாம் தலைவனாகவே இருப்பார். அப்போ வந்து இளவரசன் என்ன நினைப்பானா, எனக்கு இவ்வளோ கெட்ட அப்பாவா அப்படின்னு நினச்சிட்டு தென்னை மரத்துட்ட வந்து சொல்லுவான், நீ எங்கள் அப்பா தலையில் ஒரு தேங்காயை போட்டுரு அப்படின்றான். இது வந்து அந்த கதை. இப்போ வந்துட்டு நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் வந்துட்டு பெரியவங்க என்ன பண்ணுறாங்க, ஆத்திச்செடி வாங்கி கொடுக்குறாங்க, அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க எல்லாரும். ஆனால் வந்துட்டு குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் தப்புனா தப்பு தான், யாராக இருந்தாலும் சரி தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். ஸோ எல்லாரும் குழந்தைகள் அவங்களோட இயல்பிலே இருக்காங்க, அவங்களோட இயல்பிலே விட்டுருங்க. அடுத்தது வந்து நான் தேன்சிட்டுன்னு ஒரு இதழ் நடத்திட்டு இருந்தேன் லாக்டவுன் சமயத்தில். அப்போ வந்து நிறைய குழந்தைகள் வந்து கதை எழுதினாங்க. அடுத்தது நீதி கதைகள். நீதி கதைகள் வந்துட்டு குழந்தைகளுக்கு தேவை தான். ஆனால் வந்துட்டு கதை எழுதிட்டு கடைசியில் அந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரிஸ் அப்படி தேவையில்லை. கதை இருக்கணும், கதைக்குள்ளே நீதி இருக்கணும், படித்தது அவங்களே புரிஞ்சுப்பாங்க. அடுத்ததாக ஒரே ஒரு புத்தகம் மட்டும் சொல்லிக்கிறேன், குட்டி இளவரசன். நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, நிறைய மொழிகள் அதை டிரான்ஸ்லேட்டும் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையான புத்தகம், கண்டிப்பாக எல்லாரும் வாசிக்க வேண்டிய புத்தகம் அது. அந்த புத்தகத்தை வந்து சொல்லணும்னு நினைக்கும் போது அது எந்த ஜானரில் அடக்கிறதுனே எனக்கு தெரியல. ஏன்னா அதில் சயின்ஸ் ஃபிக்ஷனும் வரும், அதே மாதிரி வந்துட்டு ஃபேண்டசியும் வரும், அரசியலும் அதில் வரும். அதனால அது எந்த ஜானரில் அடக்கிறதுனே தெரியாதனால இந்த புத்தகத்தை சொல்கிறேன். உதயசங்கர் தாத்தா வந்து குட்டி இளவரசனின் குட்டி பூன்னு இன்னொரு புத்தகமும் எழுதியிருக்காங்க. இதே மாதிரியான புத்தகம் தான், அதையும் கண்டிப்பாக எல்லாரும் வாங்கி படிங்க. அடுத்ததாக இப்போ குழந்தைங்களுக்கான மேகசினும் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் வருது. பஞ்சு மிட்டாய், சுட்டி அணை போன்ற 2 மேகசின் தான் வந்துக்கிட்டு இருக்குது. அதிகமான மேகசினும் வரணும். அதுக்கப்புறம் குழந்தைகள் எல்லாரும் வந்து குழந்தைகள் கதை எழுதுனா நீங்கள் கதை எதுவும் மாற்றாதீங்க. அவங்க இயல்பில் என்ன எழுதுகிறாங்களோ அதே அவங்களை எழுத விடுங்க. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். அழகான சிறப்பை வழங்கிய குழந்தை ரமணிக்கு பயனாளி அளித்த குழந்தை ஆசிரியர் சக மனிதனை புரிந்து கொள்ளவும் சமூகத்தோடு இணைந்து நிற்கவும் வேகமாக தகவமைக்கிற மனம் அவசியம். அதனை வாசிப்பும் சமூக செயல்பாடுகளுமே உருவாக்கும் என்ற கருத்தை வலியுறுத்தும் தாமுஏகாச அறம்கிளியின் தலைவர் எழுத்தாளர் ஆ. உமர் ஃபருக் அவர்கள் தேனி மாவட்டம் கம்பம் நகரில் பிறந்தவர். எளிய குடும்பத்தில் பிறந்து மருத்துவ ஆய்வு கூட படிப்பினை நிறைவு செய்து கம்பத்திலும் கொல்லத்திலும் இரத்தவியல் துறையில் மருத்துவமனையில் சில ஆண்டுகள் பணியாற்றியவர். அலோபதி மருத்துவ துறையில் ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தால் மரபு வழி மருத்துவத்தில் தன்னை இணைத்து கொண்டவர். 2002ஆம் ஆண்டில் அக்குஹீலர் போஸ் அவர்களுடன் ஏற்பட்ட சந்திப்பால் அக்குபஞ்சர் மருத்துவத்தில் ஈர்ப்பு ஏற்பட்டு அவரை ஆசானாக ஏற்று அக்குபஞ்சர் மருத்துவத்தை கற்றுக்கொண்டு முழு நேர அக்குபஞ்சர் மருத்துவராக இருக்கிறார். 2004ஆம் ஆண்டு கம்பம் அகாடமி ஆஃப் அக்குபஞ்சர் என்ற நிறுவனத்தை அக்குஹீலர் போஸ் அவர்களுடன் இணைந்து துவங்கி அதன் முதல்வராக இருக்கிறார். வாசிப்பின் மீது கொண்ட ஈர்ப்பினால் 9ஆம் வகுப்பு படிக்கும்போது அவருடைய நண்பர்களுடன் நூலகத்தில் உறுப்பினராகி கவிதை, கதை
என வாசிக்க துவங்கினார். நண்பர்களோடு இணைந்து கதை கவிதை எழுதி அதனை கையெழுத்து பத்திரிகையாக்கி 2 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தி வந்தார். 11ஆம் வகுப்பு படிக்கும்போது தாமுஏகாசாவில் தன்னை உறுப்பினராக இணைத்து கொண்டார். 11ஆம் வகுப்பு இறுதியில் உங்கள் நண்பன் எனும் கையெழுத்து பத்திரிகையை சில காலம் அச்சிதழாக நடத்தியுள்ளார். நண்பர் தமிழ்மணியுடன் இணைந்து சுவடி எனும் முதல் ஹைக்கூ கவிதை நூலை வெளியிட்டு இருக்கிறார். தொடர்ந்து மனித சுவடுகள், வீதி என்ற கவிதை நூல்களும் வெளிவர துவங்கின. 2004 முதல் 2006 வரை வாசிப்பிலிருந்து முற்றிலும் விலகி அக்குபஞ்சர் மருத்துவத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார். 2007ஆம் ஆண்டு மீண்டும் எழுத துவங்கி வானவில் என்ற கவிதை தொகுப்பு வெளியானது. இவருடைய மருத்துவ கட்டுரைகள் பல இதழ்களை வெளிவந்தன. இக்கட்டுரைகள் இதுவரை 31 புத்தகங்களாக வெளிவந்துள்ளன. இவருடைய 10க்கும் மேற்பட்ட மருத்துவ நூல்கள் ஆங்கிலம், மலையாளம், தெலுங்கு மற்றும் கன்னடா மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளன. விகடன் குழுமமும் நடிகர் ராகவ லாரன்ஸும் இணைந்து நடத்திய அறம் செய்ய விரும்பு என்ற திட்டம் கீழ் 100 தன்னார்வலர்களை தேர்ந்தெடுத்து 1 கோடி ரூபாயை மக்கள் பணிக்கு செலவிட தீர்மானித்தது. அத்திட்டத்தில் அவர்கள் தேர்ந்தெடுத்த 100 நண்பர்களில் எழுத்தாளர் உமர் ஃபருக்கும் ஒருவர். அவருக்கு வழங்கப்பட்ட தொகையை வேகமலை, பளிங்குடி, ரவங்கலார் மலை கிராம பள்ளி மேம்பாட்டிற்கும் விண்வெளி மாணவி உதய கீர்த்தனாவின் கல்விக்காக பகிர்ந்தளிக்கப்பட்டது. அறம் என்ற பெயரில் அறக்கட்டளையை அக்குஹீலர்கள் மட்டுமே உறுப்பினர்களாக கொண்டு துவங்கி கடந்த 7 ஆண்டுகளாக தொடர்ந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு கல்வி செலவிற்கு உதவி வருகிறார். எழுத்து வாசிப்பு ஆர்வம் கொண்ட அக்குபஞ்சர் மருத்துவர்களை ஒருங்கிணைத்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் அறம் கிளையை 2018ஆம் ஆண்டு உருவாக்கினார். மருத்துவம், இலக்கியம் மட்டுமல்லாமல் தொலையில் துறையிலும் தன் தட்டத்தை பதிவு செய்து அழநாடு என்ற நூலை 2020ஆம் ஆண்டு வெளியிட்டார். தோல் தமிழ் எழுத்து பயிற்சி, வேர்களை தேடி என்ற தொல்லியல் பயணம், மருத்துவ விழிப்புணர்வு பயிற்சி என சமூகம் சார்ந்த இவரின் செயல்பாடுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தன் இலக்கிய பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வரும் எழுத்தாளர் உமர் ஃபருக் தாமுஏகாசா உறுப்பினராக, கம்பம் கிளை செயலாளராக, தேனி மாவட்ட செயலாளராக பணியாற்றியுள்ளார். தற்போது அறம் கிளையின் தலைவராகவும் மாநில செயற்குழு உறுப்பினராகவும் பொறுப்பு வகிக்கிறார். இளம் வயதில் 44 நூல்களை எழுதியதற்கு சர்வதேச சாதனை புத்தகத்தில் இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெற்றுள்ளார். சிறுகதைகளுக்கென்றே துவங்கப்பட்டுள்ள சிறுகதை காலாண்டிதழின் நிர்வாகியாக பணியை தொடர்கிறார். ஒவ்வொரு நொடியையும் ஆக்கப்பூர்வ செயல்பாடுகளுக்கு மட்டுமே பயன்படுத்தி வரும் எழுத்தாளர் உமர் ஃபருக் மாமாவை இன்று நம்முடைய தாமுஏகாசா அறமுகில் சிறார் குழுவின் செயல்பாடுகள்
குறித்து வாழ்த்துரை வழங்கிட அன்புடன் அழைக்கிறேன். வாங்க மாமா. எல்லாருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட இன்னும் சில குழந்தைகளினுடைய நிகழ்வுகளுக்கு இடையில் ஒரு சின்ன வாழ்த்துரை. நான் பொதுவாக மேடைகள் மைக்கு பார்த்து பயந்த காலம் இருந்தது. தாமுக சாவினுடைய நீண்ட கால பயிற்சிக்கு பின்னால் தான் எனக்கு மேடை மைக்னா பயம் இருக்காது. ஆனால் நான் பயப்படுற ஒரே ஒரு இடம் எப்போதும் உண்டு, அது குழந்தைகள்கிட்ட பேசுறது. பெரியவங்கள்ட்ட பேசிடலாம், அது ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா பெரியவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது, நிறைய விதிகளை கற்றுக் கொடுத்துருக்குறோம் அவங்கள்ட்ட. அதனால் தெரியலனாலும் தெரியல அப்படிங்கிறத வெளியே சொல்ல மாட்டாங்க, சிக்கல் இல்லாமல் போயிடும். அது குழந்தைகள் அப்படி இல்லை. ரன்னிங்கில் நம்ம பேச்சை நிறுத்தி கேள்வி கேட்குற தன்மை அவங்கள்ட்ட உண்டு, அது அவங்களுடைய இயல்பு. அதை நம்ம அப்படியே விட்டோம்னாலே கூட குழந்தைகள் மிகச்சிறந்த நபர்களாக மாறுவார்கள்ங்கிறது தான் விஷயம். இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் நம்மை விட, அந்த காலத்து நம்ம பழைய குழந்தைகள் இல்லையா, நம்மளை விட பல மடங்கு கூர்ந்த அறிவோடும் படைப்புத்திறனோடும் இருக்கிறார்கள். அவங்கள தொந்தரவு செய்யாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த ஒரு நடவடிக்கை தான் அறம் கிளையினுடைய முகில் அறம் செஞ்சிட்டு இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நம்ம என்னவெல்லாம் செஞ்சோமோ, நம்ம ஒன்றும் செய்யாமல் இருந்தாலே குழந்தைகள் இயல்பாக வந்துடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு சில விஷயங்களை அறிமுகம் மட்டும் செய்ய வேண்டியிருக்கு, வழி நடத்துறது இல்லை, அறிமுகம் செய்வது மட்டும்தான். நம்ம அதை ஒழுங்கு செய்கிறோங்கிற பேரில் அதுக்குள்ளே தலையிட வேண்டியதில்லை. இதுவரை நடந்துட்டு இருந்த நிகழ்வில் ஒவ்வொரு குழந்தையும் நீங்கள் ஒவ்வொருவராக அறிமுகப்படுத்தி அவங்க அந்த நிகழ்த்துக்களை அல்லது பாடல் ஏதோ ஒன்று செய்யும்போது அவங்களுடைய அந்த ஈடுபாடு வெளிப்பட்டது. நிகழ்வில் பங்கேற்ற எல்லா குழந்தைகளுக்கும் தாமுக அறம் கிளையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ரமணி எழுத்துக்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறேன். தோழர் நூல்வனம் மணி, அனிதா தோழர்களுடைய குழந்தை. ஆனால் இங்கே பேசும்போது அது ஒரு குழந்தையாக தோணலை. ஏன்னா ஒரு இலக்கியவாதி, ஒரு தேர்ந்த இலக்கியவாதி இந்த ஜேனர்ஸ் பற்றிய அறிவோடு இன்னைக்கு வாசிக்கிறார்களா எழுதுகிறார்களான்னு கேள்வி கேட்டுக்கலாம். அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த உரையினுடைய உள்ளடக்கம் இருக்குது. குழந்தைகள் இல்லை, பெரியவங்களே பார்த்து அச்சப்படக்கூடிய ஒரு உள்ளடக்கம். அவங்க பேசும்போது கூட, ரமணி பேசும்போது பின்னாடி இருந்த ஒரு பையன் குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னான். தோழர் உதயசங்கர் குழந்தை ரமணி அப்படின்னு சொன்னாரா, அந்த இடத்துல அது குழந்தை இல்லை அப்படின்னு ஒரு பையன் சொல்றான். அந்த இயல்பு இருக்குல்ல, அந்த இயல்பை அப்படியே விட்டுட்டோம்னாலே குழந்தைகள் நாம் எதிர்பார்ப்பதை விட, நம்மளால பெருசா ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ அதை விட ஒரு பெரிய வேலை, நம்ம என்ன வீடு வச்சிருக்கோமோ அதை விட கொஞ்சம் பெரிய வீடு, இவ்வளவுதான் பெரியவர்களுடைய கற்பனை. குழந்தைகளுடைய கற்பனை ரொம்ப எல்லை கடந்தது. நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு புதிய உலகத்தை படைக்கக்கூடிய திறன் குழந்தைகளுடைய கற்பனைக்கு உண்டு. அந்த கற்பனைகளுக்கு குறுக்கீடு இல்லாமல் தோழர் உதயசங்கர் அவர்கள் குறிப்பிட்டதை போல அவங்க குணாதிசயத்தை பாதிக்கக்கூடிய, குணாதிசயத்தை உருவாக்கக்கூடிய 3 புள்ளிகளில் நாம் பெற்றோராகவும் சமூகமாகவும் டபுள் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம குழந்தைகளை வளர்க்கறதுல பெற்றோராகவும், இன்னொரு புறம் பிற குழந்தைகளின் மீது நம்முடைய தாக்கத்தை செலுத்துகிற சமூகத்தின் ஒரு பகுதியாகவும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இது தவிர ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. இந்த 3லையும் குழந்தைகளை குறுக்கிடுவது அல்லது வழி நடத்துவதுங்கிற விஷயத்தை மட்டும் கைவிட்டோம்னா அவங்க தன்னியல்பாக மிகப்பெரிய எல்லைகளை தொடுவார்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த காலத்து குழந்தைகளை பார்க்க தொடர்ந்து அவங்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரி இப்ப சின்ன குழந்தைகள் வாசிக்கும் போது, அவங்க மட்டும் வாசிக்கும் போது கொஞ்ச காலத்துல குழந்தைத்தனம்ங்கிறதே அவங்களுக்கு பிடிச்சதை கொஞ்ச காலம் செஞ்சுட்டு அடுத்த பிடிச்சதுக்கு தாவுவாங்க, அது இயல்பு. அதே நேரம் பெற்றோர்கள் வாசிப்பவர்களாக இருந்தால் அந்த குழந்தை வாசிப்பதற்குரிய தொடர்ச்சி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால குழந்தைய வாசிக்க வைக்கணும் அல்லது புத்தகங்களுக்கு அறிமுகம் செய்யணும்னு நினைக்கக்கூடிய பெரியவர்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை அவர்கள் வாசிப்பது தான். நம்ம குழந்தைய வாசிக்க வைக்க வேண்டியதுலாம் இல்லை, நம்ம வாசிட்டு இருந்தா குழந்தை வாசிக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். மணி தோழர் பதிப்பாளர் நூல்வனம் மணி அவர்கள் அவங்களுடைய வீட்டு சூழல் புத்தகங்கள் நிறைந்தது. அங்கிருந்து இப்படியான குழந்தைகள் வருவது ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. புத்தகங்களுக்கு இடையில இருக்கிற குழந்தைகள் இப்படித்தான் வருவார்கள் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால வீட்டில் குறைந்தபட்சம் நூல்களை, நமக்கு பிடித்த நூல்களை வாங்கி சேர்த்து வைப்போம். அந்த நூல்களுக்கு இடையில விளையாண்டு அவங்க வருவாங்க. என்னோட 3வது குழந்தை மீரா இப்ப 5ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க.
யூகேஜி 1ஆம் வகுப்பு படிக்கும் போதே கூட எழுத்து கூட்டி வாசிக்கிற இது வந்துடும் இல்லையா, எழுத்துக்களை வாசிக்க தெரியும். அவங்களுடைய முழு நேர விளையாட்டாக என்ன இருந்துச்சு அப்படின்னா, நான் வாங்கி வச்சிருக்க புத்தக அலமாரியில் அதில் ஒரு 1000-2000 புத்தகங்கள் இருக்கும். அந்த புத்தக பேர்களை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. ஒவ்வொன்றா தினசரி 1-2 பார்த்து வச்சுக்கிட்டு அவங்க நண்பர்களை கூட்டு வந்து அல்லது அவங்களுடைய சகோதரர்களோட அல்லது என் கூடயே வந்து இந்த புத்தகம் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு பேர் சொல்லுவாங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் விளையாட்டு. அப்போ குழந்தைகளுடைய விளையாட்டை நல்லா கவனித்து பார்த்தாலே அவங்களுக்கு எந்த பொருளுமே தேவையில்லை. அவங்க மட்டும் அப்படி விட்டுட்டோம்னா அவங்களுக்கே விளையாட தெரியும். இன்னொரு ஆள் இருந்தால் அதை சேர்த்துக்கிடுவாங்க, இன்னொரு பொருள் இருந்தால் அது ஒரு கேரக்டராக மாறும். அப்படியான கிரியேட்டிவிட்டி வந்து நாம் வந்து இந்த சமூகத்தில் தொலைத்து விட்டோம். நம்ம குழந்தைகள் தொலைக்காமல் இருப்பதற்கான குறுக்கீடற்ற ஒரு தன்மையை மட்டும் நம்ம செஞ்சோம்னா போதும். புதிய விஷயங்களை அறிமுகம் செய்யலாம், அதுலேயே இருக்கணும்னு கட்டாயப்படுத்தக்கூடாது. அவங்க லைவாக கடந்து போய்கிட்டே தான் இருப்பாங்க குழந்தைகள். அவங்க இயல்பில் நம்ம ஒரு இடத்துக்கு போய் நின்னோடனே அதோட எண்டை நம்ம கனவு கண்டுட்டு இருப்போம். அந்த குழந்தை அந்த இடத்துல நிற்காது, அடுத்த இடத்துக்கு போகும். அதனால் அவங்க கடந்து போக அனுமதிங்க. எல்லாத்துலேயும் அனுபவம் பெற்ற உதயசங்கர் தோழருடைய வார்த்தைகளில் சொல்வதானால், இந்த குட்டி மனிதர்கள் அவங்களுடைய இயல்போடு வெளிப்படும் போது அவங்களுடைய முழுமை வந்து இந்த புதிய தலைமுறைக்கு வழிகாட்டும் விதமாக அமையும் அப்படின்னு நான் நம்புறேன். குழந்தைகளுடைய வாசிப்பு பெரியவங்க நம்ம புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணமா ஆதன் அப்படிங்கிற பேர், ஆதனின் பொம்மை தோழர் உதயசங்கர் அவர்களுடைய படைப்பாகட்டும், ஆதன்கிற பேர் திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருக்குல்ல சமீப காலங்களில். எப்ப இருந்து அது வருது? கீழடிக்கு பின்னால், இல்லை கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு பின்னால். அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் அல்லது ஏராளமான மக்கள் வாழ்ந்து அழிந்து ஒரு 2500-2600 வருஷத்துக்கு பின்னாடியும் ஆதன் அப்படிங்கிற பேர் மட்டும் ஏன் தெரிய வந்துச்சு நமக்கு அப்படின்னா, அது எழுத்தாளா இருக்குது. ஆதன்கிற அவர் ஒருத்தர் தான் வாழ்ந்தாராங்க, ஏராளமான ஆட்கள். பக்கத்துல தேனூர், மதுரை பக்கத்துல இருக்க தேனூர்ல ஒரு தங்க கட்டியில் எழுதப்பட்ட ஒரு பெண்ணுடைய பெயரும் ஒரு பானை ஓட்டில் எழுதப்பட்ட ஆதனுடைய பெயரும், இது 2 மட்டும்தான் திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருக்கு. அப்ப எழுத்து ஒரு 3000 ஆண்டுகளுக்கு பின்னால் மறுபடியும் மனிதனை உயிர்ப்பிக்கிறது இல்லையா? அப்ப அந்த எழுத்து மேல் குழந்தைகளுக்கு ஆர்வம் அதிகம். அவங்களுக்கு முத பேனாவே பென்சிலே பார்த்தாங்கன்னா எடுத்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதான் குழந்தையினுடைய எழுத்து துவங்குது. அப்ப அப்படி எழுத துவங்குகிற குழந்தைகளை புத்தகங்களோடு வாழும் சூழலை மட்டும் நம்ம உருவாக்கிட்டோம்னா அந்த குழந்தை ஆதன் போல இன்னும் ஆதனை விடவும் இந்த காலத்து அறிவை உருவாக்கி கொண்டு எதிர்காலத்துக்குள்ள பயணிக்கக்கூடிய ஒரு கால பயணத்தை சாத்தியமாக்கும் தன்மை குழந்தைகளிடம் உண்டு. நம்ம ரொம்ப பேசிக்கா ஒரு பெற்றோராக குழந்தையை ஒரு குட்டி மனிதனாக மட்டும் பார்த்தா போதும், வேற ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை. ஒரு சிறிய மனிதர் அப்படிங்கிற மரியாதையை மட்டும் கொடுத்தோம்னா, நம்ம தாத்தா பாட்டிகளோடு நம்ம அப்பா அம்மாவோடு குழந்தைகள் எப்படி ஒன்றுறாங்கன்னு கவனிச்சா எந்த இடத்துல அந்த விஷயம் நடக்குதுன்னா அவங்க சமமாக மதிக்கிறாங்க. ஒரு பெற்றோர்கள் அடிமையாக கருதுகிற அதே நேரத்தில், உதாரணமா என்னோட அப்பா அம்மா என்னை வளர்க்கும் போது அடிமையா நினைச்சு வளர்த்துருக்கலாம். ஆனா என்னுடைய குழந்தைகள் அப்படின்னு வரும்போது அவங்கள்ட்ட நடந்துக்கிற விதம் வந்து இந்த முழு வாழ்க்கை கொடுத்த அனுபவத்திலிருந்து வேற ஒன்றா மாறுறாங்க. நான் செய்த அதே தவிர என் குழந்தை செய்யும்போது அவங்களுடைய அணுகுமுறை வேற ஒன்றாக மாறி இருக்குது, நம்ம பார்க்க முடியும். ஆனா நம்ம இப்ப என்ன நினைப்போம்னா, தாத்தா பாட்டி செய்தது தப்பு, நம்மள்ட்ட நடந்துக்கிட்டது தான் கரெக்ட் அப்படின்னு நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டா சில விதிகளை உருவாக்க முயற்சி பண்றோம் இல்லையா? ஆனா தாத்தா பாட்டியோடு அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரையாடலை கூர்ந்து கவனிக்கும் போது அவங்க சமமாக மதிக்கிற அந்த தன்மை வந்து வெளிப்படுது. அதனாலதான் அவங்கள்ட்ட நெருக்கமா இருக்காங்க, நம்மள்ட்ட நெருக்கம் மாதிரி காட்டிக்கிறாங்க. நம்ம அவங்க ஃப்ரெண்டு மாதிரி சீன் போடுறோம் இல்லையா? அதனால குழந்தைகளும் நம்ம ஃப்ரெண்டு மாதிரி சீன் போடுவாங்க. ஆனா அது உண்மை இல்லை. அவங்க யார் தன்னை முழுமையாக மதிக்கிறார்களோ அது தெரியதானே செய்யும். நான் வழக்கமா சொல்ற ஒரு உதாரணம் தான், ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருள் வாங்கி வச்சிருக்கிறோம், அது கீழே விழுந்து உடைஞ்சிருது, அதை தள்ளி விட்டது நம்ம குழந்தைன்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 வயது குழந்தை அதை தள்ளி விட்டுருது. நம்ம செல்போன் வச்சுக்கோங்க, 1 லட்ச ரூபா செல்போனை ஒரு குழந்தை தள்ளி விட்டுருது, அது உடைஞ்சிருது கீழே விழுந்து. இப்ப இதை பார்க்கும்போது அந்த செல்போன் வாங்குவதற்கு நம்ம பட்ட பாடெல்லாம் நம்ம ஞாபகத்துக்கு வரும். மைண்ட்ல அந்த தாட்ஸ் ஓடிட்டு இருக்கும் போது அடுத்த கட்டமா என்ன செய்வோம்னா, கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த குழந்தைய தூக்கி போட்டு மிதிச்சிருவோம். இது இப்ப எல்லா பெற்றோரும் வந்து இதவே சொல்ற பழக்கம் உண்டு. ஆனா அந்த செல்போனை தூக்கி போட்டு உடைச்ச அந்த குழந்தை 3 வயதுன்னு வச்சுக்கோங்க, அது நம்ம வேலை பார்க்குற கம்பெனியினுடைய ஓனர் குழந்தையா இருந்தா என்ன செஞ்சிருப்போம், பக்கத்து வீட்டுக்காரர் குழந்தையா இருந்தா என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னு அந்த குழந்தை தான். ஆனா நம்ம குழந்தைன்னா ஏன் இப்படி அடிக்கிறோம், பக்கத்து வீட்டுக்கார குழந்தைன்னா ஏன் அந்த
நடவடிக்கை ஏன் தள்ளி போகுதுன்னு மட்டும் யோசிச்சோம்னா அதுக்கு இடையில இருக்கக்கூடிய இடைவெளியில் நம்முடைய அறிவு வேலை செய்யறதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்ப குழந்தையோடு எப்பெல்லாம் நமக்கு உணர்ச்சிகரமான ஒரு சூழல் நம்ம உருவாக்கிக்கிறோமோ, திடீர்னு ஒரு எமோஷன் ஆகிறோம் அப்படின்னா ஒரு 10 வினாடி இடைவெளி கொடுத்தா நம்ம அறிவு வந்துடும் அந்த இடத்துக்குள்ள. அது வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதே வேலையை குழந்தைகிட்ட செய்ய மாட்டோம். அவ்வளவுதான். இது குழந்தைகள்கிட்ட பேசுறதுக்கோ அறிவுரை சொல்றதுக்கோ ஒன்றும் இல்லை. அவங்க இயல்புல இருந்துகிட்டே இருப்பாங்க. பெற்றோர்கள் சரியாகும் போது குழந்தைகள் அதை விட சரியாவார்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நான் அதனாலேயே எனக்கு குழந்தைகளோடு பேசுவதற்கு ரொம்ப பயமா இருக்கும். தனிப்பட்ட ஒரு சின்ன குழந்தை கூட அதிக நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா ஒரு ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல செங்கல் வரிசை வச்சுட்டு இருக்காங்க. இப்ப நான் அப்படி போறேன், செங்கல் இந்த பக்கம் திருப்பி இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது, இப்படி ஒண்ணு திருப்பி வைக்கிறேன். இப்படி வர்றவங்க பூரா அந்த ஊர்ல இருக்க 1000 பேரும் செங்கலை அந்த பக்கம் இந்த பக்கமா திருப்பி வச்சு கட்டப்பட்ட வீடு எப்படி இருக்குமோ அப்படி குழந்தைகளுடைய குணம் மாறிவிடக்கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கை தான். நம்ம எல்லாருமே குழந்தைகள் நம்ம பேசுறதுல இருந்து நம்ம உரையாடல்கள்ல இருந்து அவங்களுடைய கேரக்டரை தகவமைச்சுக்கிறாங்கிறது தானே உண்மை. நம்ம சுத்தி வாழக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து தான் அந்த கேரக்டர் உருவாகுது. அப்ப அதை எப்படி நம்ம ஒரு அடிப்படை கட்டுமானத்தில் எவ்வளவு கவனமாக இருப்போமோ அந்த மாதிரி ஒரு குழந்தை வளர்ப்பில் தேவையற்ற குறுக்கீடுகளை மட்டும் நிறுத்தி கொண்டால் அது தன்னோட இயல்புல மிகச்சிறந்த குழந்தையாக வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதே மாதிரியான தொடர் நிகழ்வுகளில் பங்கேற்க ஆர்வமுள்ள குழந்தைகளை முகில் குழுவோடு இணைத்து இணையவழி நிகழ்வுகள் வழியாகவும் தொடர்ந்து நேரடி நிகழ்வுகளிலும் பங்கேற்க உதவுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.